نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இந்த உலகத்தில் மார்க்கத்தை சரியாக எடுத்துச் சொன்ன அனைத்து நன்மக்களின் மீதும், குறிப்பாக இந்த ரமலானுடைய 22வது இரவு தொழுகை முடித்துவிட்டு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரி மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று கூறி, குர்ஆனில் கூறப்படும் உவமைகள், உதாரணங்கள் என்ற ஒரு அடிப்படையில் பல்வேறு உதாரணங்களின் மூலியமாக மிக எளிமையான உதாரணங்களை சொல்லி அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதை விளக்குகின்றான். மனிதர்கள் அதனை சிந்தித்து விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உதாரணங்களின் மூலியமாக அல்லாஹ் வசனங்களை இறக்கி நமக்கு விளக்கம் தருகின்றான். அந்த மாதிரி கூறப்படக்கூடிய உதாரணங்களில் பல உதாரணங்களை அல்லாஹ் எடுத்து வைக்கின்றான். இதுல ஒரு உதாரணத்தை நாம் பார்த்தோம். நல்ல மரம் கெட்ட மரத்திற்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொன்னான். நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை, ஒரு முஸ்லிம் நல்ல முஸ்லிம், ஒரு கெட்ட முஸ்லிம், இந்த இதற்கு ஒரு மரத்தை ஓமையாக காட்டி அதற்குண்டான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ஒரு உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய கொள்கைக்கு உதாரணத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றான். ஒவ்வொருத்தரும் ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். மூமினுடைய கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை, மூமின் அல்லாதவருடைய அவருடைய கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல 29வது அத்தியாயத்தில் 41வது வசனத்திலே அல்லாஹ் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றான். அந்த அத்தியாயத்துடைய பெயர் என்னவென்றால் சிலந்தி பூச்சி, அல் அங்கபூத் அப்படின்னு அந்த அத்தியாயத்திற்கு பேரே வச்சிருக்கு. அதுல 41வது வசனமாக வரக்கூடிய வசனத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போயிட்டோம். மஸலுல் லதீன இத்தகது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத் இத்தகதத் பைத்தன் வ இன் அவ்ஹனல் புயூத்தி லபைத்துல் அன்கபூத் இன்னல்லாஹ யஅலமு மா ததுஊன மின் தூனிஹி மின் ஷைஇன் வ ஹுவ அஸீஸுன் ஹகீம் வதில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாஸி வமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன். அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றானே, அதற்கு ஒரு உதாரணம். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் மூமின்கள். மூமின் அல்லாதவர்களுக்கு அவர்கள் ஒரு கொள்கையிலே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த கொள்கையை நமக்கு என்ன செய்யும், நல்லது செய்யும். அந்த கொள்கையின் அடிப்படையில் நாம் நடந்தால் நாம் நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்து விடலாம், பூர்த்தி செய்து விடலாம், நம்முடைய நோக்கம் நிறைவேறும். அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை விடுத்து அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேற எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ அந்த மனிதர்களுக்கு உதாரணமாகிறது கமஸலில் அன்கபூத், ஒரு சிலந்தி பூச்சி போன்றுதான் அவருடைய கொள்கை.
அல்லாஹ் அல்லாதவர்கள் யார் அவுலியாங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். அல்லாஹ் அல்லாதவர்கள் யார் அவுலியாக்களாக எடுத்துக்கொள்கின்றார்களோ, அவுலியானா என்ன அர்த்தம்? பொறுப்பாளர்கள். எனக்கு பொறுப்பாளர் இவர், எனக்கு பொறுப்பாளர் இவர், அவருக்கு பொறுப்பாளர் இவர் சொல்லி சொல்ற அந்த மாதிரி பொறுப்பாளர்கள் அல்லாஹ்வை யார் பொறுப்பாளர்களா எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த உதாரணம் அல்ல. அல்லாஹ் அல்லாதவர்கள் யார் தங்களுக்கு அவுலியாக்கள் என்று எடுத்துக் கொள்கின்றார்களோ, பொறுப்பாளர்கள், உதவியாளர்கள், நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் என்று யார் நம்புகின்றார்களோ இவர்களுக்கு உதாரணம் என்னவென்றால் கமசரில் அங்கபூத், ஒரு சிலந்தி பூச்சியிலேய உதாரணம் தான். இந்த சிலந்தி பூச்சி என்ன செய்கின்றது என்று சொன்னால் இத்தகதத்து பைத்தன், ஒரு வீட்டை அது உருவாக்குகின்றது. சிலந்தி பூச்சி என்ன செய்ய, ஒரு கூடு கட்டும்ல, அது ஒரு வீட்டை உருவாக்குகின்றது. ஆனால் வீடுகளிலேயே மிகவும் மிகவும் பலகீனமான வீடு எது என்று சொன்னால் இந்த சிலந்தி பூச்சியுடைய வீடுதான் மிக மிக பலகீனமான வீடு என்று அல்லாஹ் ஒரு கொள்கை ரீதியில இஸ்லாத்தை ஏற்று ஈமான ஏற்றிருக்கக்கூடிய அந்த மனிதருக்குண்டான ஒரு கொள்கைக்கு உதாரணம். இதை விடுத்து விட்டு அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது யார் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ அவருடைய அந்த நம்பிக்கைக்கு அகீதா சம்பந்தப்பட்டது அல்லாஹ் இங்கே எடுத்து வருகின்றான். அந்த கொள்கைக்கு இந்த மாதிரியான அல்லாஹை விட்டு விட்டு வேற யாரை அவர்கள் தங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், தங்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள், தங்களுக்காக வேண்டி இறைவனிடத்திலே பரிந்து பேசுவார்கள் என்று எதை நம்புகின்றார்களோ அந்த நம்பிக்கையுடைய இந்த நம்பிக்கை இருக்குல்ல, இது எது மாதிரி சொன்னால் ஒரு சிலந்தி பூச்சியுடைய வீட்டை போட்டுதான். அந்த வீடு இருக்கிற வீடுகள்லயே ரொம்ப பலகீனமான வீடு இதுதான் அப்படின்னு உதாரணம் சொல்லி இந்த கொள்கை இருக்குல்ல இது பலகீனமான கொள்கை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னல்லாஹ் யஅலமு மா ததுஊன மின் தூனிஹி மின் ஷைஇன், அல்லாஹ்வை விட்டு விட்டு யாரை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அதை அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்க இவர் தான் அழைக்கிறீங்க, இவர் தான் பொறுப்பாளர் வச்சிருக்கீங்க, இவர் தான் உங்களுக்கு உதவி செய்வாரு என்றெல்லாம் நீங்க என்ன செய்றீங்க, வேற ஒரு பொருளின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்கள். இதை அல்லாஹ் அறிகின்றான். வஹு அஸீஸுல் ஹக்கீம், அவன் ஞானம் உள்ளவன், அவனை மிகைப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இந்த உதாரணத்தை ஏன் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் என்றால் வத்தில்கல் அம்சாலு நல்ரிபா, இந்த உதாரணத்தை லின்னாசி மனிதர்களுக்கு உதாரணமாக எடுத்து ஏன் வைக்கிறார் என்றால் வமா யாக்கிலுஹா இல்லல் ஆலிமூன், ஆலிம்கள் தான் இதை தெரியும். நல்ல சிந்திக்கக்கூடியவர்கள், நல்ல அறிஞர்கள், தீர்க்கமான சிந்தனை உள்ள மனிதர்கள் தான் இதை பற்றி சிந்திப்பார்கள். இந்த இதுக்கு உதாரணம் காட்டுறானே, இது ஏன் நம்ம கொள்கை அப்ப சரியில்லையா? அல்லாஹ்வை விட்டு விட்டு வேற ஒன்றை நம்புகின்ற கொள்கை ஏன் சரியில்லை? ஏன் இந்த சிலந்தி பூச்சிக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான் என்பதை எல்லோருக்கும் விளங்காது. நல்ல தீர்க்கமான சிந்தனை உள்ளவர்கள் தான் இது விளங்கும் அப்படிங்கிறார். அவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சிலந்தி பூச்சியை பத்தி இப்ப பொதுவாக வீடுகள், ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு வீடு இருக்குது. அல்லாஹ் அது குர்ஆன்ல என்ன செய்யறான், எப்படி மனிதர்கள் நீங்கள் இருக்கின்றீர்களோ அது போன்றுதான் ஒவ்வொரு உயிரினங்களும் தங்களுக்கென்று ஒரு இல்லத்தை அமைத்திருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அது ஒரு சமுதாயமாகத்தான் வாழ்கின்றது. காக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வீடு இருக்கும், அது போய் அடைக்கலமாகக்கூடிய இடம் இருக்கும். ஏன் பாம்பு எடுத்துக்கிட்டா பாம்புக்கு அடைக்கலமாகக்கூடிய ஒரு வீடு இருக்குது, அது அங்கு போய் அடங்கிடும். இப்படி ஒரு சிட்டுக்குருவி அதுக்குன்னு ஒரு கூடு இருக்கும், அந்த கூட்டுக்குள்ள போய் என்ன செய்ய அடங்கும். அப்ப மனிதர்களும் அதை போன்று தங்கள் வீட்டுகளில் போய் என்ன செய்வார், அடங்குவார்கள். இப்ப எந்த இதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இவைகள்லாம் பலகீனமான வீடு தான். நம்ம என்னதே இரும்பை போட்டு பல கட்டடங்களை கட்டினா கூட அல்லாஹ் இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் சொல்லும் போது கூட ஒரு உதாரணத்தை சொல்றான். நம்ம நினைக்கிற இன்னைக்கு கட்டடத்துல ரொம்ப அதாவது முன்னேறி போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்கிறார் என்றால் அலம் தர கைஃப ரப்புக, அலம் தர கைஃப ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாதில்லத்தி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். இந்த உலகத்துல இரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க, ஒரு சமுதாயம் வாழ்ந்துச்சு. இவங்க கட்டின கட்டடத்தை போன்று இந்த உலகத்தில் யாரும் கட்டவில்லை அப்படிங்கிற அவ்வளவு பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டியிருக்கிறாங்க. ஜிபாரி புயூத்தன், ஆது கூட்டம் இருக்குல்ல, அவங்க மலைகளை குறைந்து அதுக்குள்ள வீட்டை அமைச்சிருந்திருக்கிறாங்க. மலையை குறைஞ்சு குகையை ஆக்கி அதுக்குள்ள அவங்களுடைய இல்லத்தை வீட்டை அமைத்திருக்கின்றார்கள். மசானியல் ஆண்லக்கும் தகல்து, இன்னொரு சமுதாயம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த சமுதாயம் வீடுகளை பிரம்மாண்டமான வீடுகளை கட்டி இது அவங்களுடைய அடையாளத்தை கட்டுவாங்க. இது இந்த சமுதாயத்துல வீடு, ஓ இப்படித்தான் இருக்கும். இப்ப நம்ம எப்படி பாக்குறோம்ல, இதெல்லாம் முஸ்லீம்கள் இப்படிதான் கட்டுவாங்க வீடுகள், இவங்க எல்லாம் இப்படித்தான் கட்டுவாங்க. நம்ம சில அடையாளங்கள் வச்சிருக்கோம். இதே மாதிரி அடையாளங்களை கொண்டு அறிந்து கொள்ளக்கூடிய முறையில பிரம்மாண்டமான வீடுகளை உருவாக்கிய சமுதாயம் முன்னுள்ள சமுதாயம் வாழ்ந்திருக்கின்றது.
அதுல இரமுங்கிற இந்த சமுதாயம் கட்டின அந்த கட்டணம் இருக்குல்ல, லம் யுஹ்லத் மித்லுஹா ஃபில் பிலாத், உலகத்திலேயே அது மாதிரி ஒரு கட்டடத்தை யாருமே கட்டினது இல்ல, அவ்வளவு பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டி வாழ்ந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிற. ஆனாலும் அல்லாஹ் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்த என்ன செய்யும்? முடிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கும் பலகீனமான வீடு தானே. இப்ப என்னத்தை நம்ம கட்டி எவ்வளவு பெரிய இப்ப 100 மாடி கட்டிருக்காங்க. 100 மாடியை கட்டும் பொழுது கூட அமெரிக்காவில் என்ன செஞ்சாங்க, கீழே பூகம்பம் ஏற்பட்டா கூட அசைவு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எதை வச்சு போட்டிருக்காங்கன்னா, கீழே இந்த பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அது செம்பு நாள் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 அடி வெறும் செம்பு தான் ஃபுல்லா. அதுக்கு மேலதான் பேஸ்மெண்டத்தை போட்டு இந்த 100 மாடி கட்டடத்தை எழுப்பியிருந்தேன். சரி, பூகம்பத்துக்கு பயந்தியா ஒரு சின்ன பிளேட் போய் உள்ள டப்புன்னு மோதிச்சு 100 மாடி அப்படி இறங்கிச்சு. அப்ப அதுவும் பழைய வீடு தான். நீங்கள் அல்லாஹ் எப்படி சொல்லலாம், நீங்கள் எவ்வளவுதான் வீடை கட்டினாலும் அந்த கட்டடங்கள் எல்லாம் ஒரு பலகீனமான கட்டடங்கள் தான் என்று ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கலாம். அதே போல இன்னும் நிறைய ஒவ்வொரு இனம் என்ன செய்ய, ஒவ்வொரு உயிரினமும் ஒரு வீடுகளை கட்டி இருக்குது. இதுல குருவி ஒன்று கட்டுது, காக்கா ஒரு கூட கட்டுது. இந்த தூக்குநாங்குருவி இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு அதிசயமான கட்டடம் கட்டு. நம்ம பாக்குறதுக்கு என்னமோ சாதாரணமா தெரியுது, ஆனா அது எப்படி கட்டுதுன்னா, அதை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமான செய்தியெல்லாம் அதுல இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது தூக்குநாங்குருவி வீடு கட்டுறது முதல்ல என்ன செய்யும்னா, நார்ச்சத்து நீர் பகுதிகளில் தான் வீட்டை கட்டுமா. நீர் பகுதி எங்க அதிகமா இருக்கும், அதிகமாக தென்னை மரத்துல இதுகள் பார்த்தீங்களா, இதுகள்ல வீடுகளை கட்டும். ஏன்னா தென்னை மரத்துக்கு தண்ணி நம்ம அதிகமா போட்டுட்டே இருக்கணும், அப்பதான் தென்னை மரம் உறுப்பியா இருக்கும், இல்லாட்டி என்ன ஆகும், காஞ்சிடும். அப்ப அந்த மாதிரி உள்ள நீர் சத்து, அதாவது நீர் அதிகமாக உறிஞ்சி பசுமையாகவே இருக்கக்கூடிய மரத்துலதான் இது போய் என்ன செய்யுமா, வீடுகளை கட்டுமா. ஏன்னு சொன்னா இது கொண்டு வர நாறுகள் இருக்குல்ல, அந்த பண்ண மரத்து நாறு மற்ற மற்ற இலைகள் உண்டான நாறுகள் என்ன செய்ய, அப்படியே தன் பல்லுல கடிச்சு அந்த நாரை கொண்டு வீட்டை கட்டுது. வீடு எப்படி கட்டுதா, நம்ம பேஸ் மட்ட மாதிரி கட்டுமா. முதல்ல ஒரு பேஸ் மட்டத்தை போடுமா, ரவுண்டா போட்டுட்டு அதுக்கு மேல என்ன செய்யுமா, ஒரு கூடு மாதிரி ஒரு கட்டுது. அந்த பின்னலா இருக்கு. அந்த பின்னலை பத்தி எல்லாம் நம்ம இந்த இந்த இதுக்கு உதாரணத்தை அதாவது சில உதாரணங்களை எடுத்து காட்டுறாங்க. அந்த பின்னலும் வளர்ந்து இலை இருக்குங்களா, சிறந்தி வலியுடைய பின்னல், அதுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுறாங்க. இந்த பின்னலை அவ்வளவு சீக்கிரமா எதுவுமே என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அப்படி என்ன செய்ய, நாடுகளை இறுக்கமா கட்டி கொண்டு பாதி வீட்டை நிப்பாட்டின உடனே உள்ள என்ன செய்யுதா, இந்த செம்மண் இருக்கு பாத்தீங்களா, இந்த செம்மண்ணை கொண்டு உள்ள பூசு. ஏன்னா மழை காத்து எல்லாம் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி அது உள்ள என்ன செய்ய, சேஃப்டி பூசுனா. பூசிட்டு பாதி வீடு ஆனதுக்கு பின்னாடி அதுக்கு மேல இருக்குல்ல, அதாவது ஒரு ஜாருன்னு வச்சுக்கலாம், ஒரு ஜார் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி மேல ஒரு கூமாச்சி அப்படியே ஒரு வீட்டை கட்டுது. வீட்டை கட்டி அந்த உள் பகுதி உள்ள போறதுக்கு என்ன செய்யுமா, வேற எந்த பறவைகளோ பூச்சிகளோ, ஏன்னா அது கட்டுறது எங்க கட்டுது, தென்னை மரத்துல கட்டும், பண்ணை மரத்துல கட்டும். அது கூட என்னது, பாம்பு போன்றதெல்லாம் விஷப்பகுதியெல்லாம் வரும். அதுக்காக என்ன செய்யுமா, அது உள்ள நுழையாத அளவுக்கு அந்த வாசலை வித்தியாசமா கட்டிக்குமா, வளைச்சு ரொம்ப ரொம்ப அதாவது கூமாச்சியா இருக்கும். அதுக்குள்ள எதுவும் நுழையாத அளவுக்கு அந்த கூமாச்சியை கட்டி அடுத்து என்ன செய்தா, உள்ள இருட்டா தானே இருக்கும். அப்ப இந்த பறவை போய் உள்ள இருக்கிறதுக்காக வேண்டி அந்த செம்ம மணல் உள்ள பூசிச்சுல, அந்த மணல்ல மின்னுயிர் பூச்சிகள் இருக்குல்ல, அந்த மின்னுயிர் பூச்சியை கொண்டு போய் அதை ஒட்ட வச்சுட்டா அது என்ன செய்யும், வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உள்ள வீடு இருட்டு. மனுஷன் நம்ம என்னமோ வீடு எல்லாம் கட்டுறோம், என்னமோ எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வளர்ந்துருக்குது, அது பாருங்க நமக்கு அறிவில்லை அப்படி இப்படின்னு சொல்றோம். அது எப்படி கட்டுது, உள்ள இருட்டா இருக்குதுன்னா அது வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக வேண்டி அது என்ன செய்யுது, அந்த மின்மினி பூச்சிகளை கொண்டு உள்ள அப்படியே நிட்டு வைக்குது. சரி, அதுக்கு அடுத்து என்ன செய்யுதுன்னா, பாதி வீடு கட்டின உடனே, இந்த வீடு கட்டுறது எது கட்டும்னா, ஆண் குருவி கட்டாது, இது பெண் குருவி கட்டாது, ஆண் குருவி தான் வீட்டை கட்டும். அந்த ஆண் குருவி வீடு கட்டினதுக்கு பின்னாடி அதுக்கு ஜோடி ஒண்ணு இருக்கும்ல, அந்த ஜோடி பாக்குமா, பாதி வீடு ஆன உடனேயே புல் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பாதி போட்டு அந்த முதல் மாடியெல்லாம் கட்டிக்கிட்டு முடியும் போது அது என்ன செய்யுதா, உள்ள அப்படி பாக்குமா. பார்த்தோன்னா ஓகே கொடுத்தால் அடுத்தது கட்டும். கரெக்ட், நான் தங்குறதுக்கு சரியான வீடு அப்படின்னு ஓகே கொடுத்ததுக்கு பின்னாடி அப்படின்னு மேல என்ன செய்யுமா, கட்டி எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி அது போய் வாழ்கின்றது. ஒரு சாதாரணமான அதை கூட எல்லாம் ஒரு உதாரணம் சொல்லலாம். இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டினா கூட அந்த இது தென்னை மரத்துடைய பாலுன்னு தான் அது கட்டும். ஏன் அப்படின்னா, பூச்சி பாம்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் தான் வரும், முனைக்கு வராது. முனைக்கு வந்தா கீழே விழுந்துடும். அதனால காத்துல என்னதான் அடி அடிச்சாலும்
அந்த காத்துல அந்த குருவி கூடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற அளவுக்கு என்ன செய்யுமா, அந்த முனையிலேயே பின்னிருமா. மனுஷன் யாருமே அப்படி கட்டவே முடியாது. ஒரு முனையில போய் என்ன வீட்டை கட்ட முடியுமா? ஆனா அல்லாஹ் அதுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல, ஒரு அறிவை, ஒரு விளக்கத்தை அது கொடுத்திருக்காங்க. சரி, இந்த மாதிரி வீடுகளும் இருக்குது, மனிதன் கட்டக்கூடிய பிரம்மாண்டமான வீடுகளும் இருக்குது. இப்படி எல்லா வீட்டையும் விட்டுட்டு அல்லாஹ் என்ன செய்யணும், ஒரு சிலந்தி வீட்டை கொண்டு வந்து, யாருடைய கொள்கை, அல்லாஹ்வின் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த நம்பிக்கையெல்லாம் இந்த சிலந்தி மாதிரி உள்ள வீடுதான். ஏன் அப்படின்னா, இந்த சிலந்தி பூச்சியை பத்தி ஏன் அல்லாஹ் உதாரணம் சொல்றேன் அப்படின்னு சொன்னால், இந்த சிலந்தி பூச்சி இருக்கு பாத்தீங்களா, அது கட்டியிருக்கிற வீடு, குளிர் வீடுங்கிற எதுக்கு உள்ளது, அதையும் குரான் சொல்றேன். நீங்க வீடு கட்ட சும்மா கட்டக்கூடாது. வீடு எப்படி இருக்கணும்னு சொன்னால், அதாவது அந்த வீடு வந்து உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வீடாக இருக்க வேண்டும், உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாகவும். வல்லாஹு ஜஅலக்கும் மின் ஜுலூதில் அன்ஆமி புயூத்தன், நீங்க வீடுகளை கட்டுறீங்களே, அந்த வீடு வந்து தஸ்தகிஃபூனஹா யௌம வஅனிக்கும் வ யௌம இகாமத்திக்கும், நீங்கள் உள்ளூர்ல தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டை கட்டினாலும் சரி, அல்லது வெளியூர்ல எங்கேயாவது போய் தங்கணும்னு ஒரு வீட்டை நீங்க கட்டினாலும் சரி, அந்த வீடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். وَمِنْ أَصْوَافِهَا وَأَوْبَارِهَا وَأَشْعَارِهَا أَثَاثًا وَمَتَاعًا إِلَى حِينٍ, நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் அந்த வீட்டுல சேஃப்டியா வச்சுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு வீட்டை நீங்க கட்டணும். அப்படிதான், சும்மா பேரு கட்ட சொல்ல அல்ல. இன்னொரு இடத்துல சொல்றேன், மசாக்கினும் தரலோனாகன்னு சொல்றேன், நீங்கள் விரும்பி கட்டிய அழகிய மாளிகைன்னு ஒரு இடத்துல சொல்றேன். அப்ப அப்படித்தான் வீடு கட்டணும். எல்லாரும் அப்படித்தான் நினைப்போம், நல்ல வீடு கட்டி சொகுசா இருக்கணும் அப்படின்ட்டு. சும்மா குடிசையில் வாழ்ந்தா போகும் யார் நினைப்போமா? நினைக்கல. அதே அல்லாஹ் என்ன செய்யறேன், நீங்க நல்லாவே வீட்டை கட்டுங்க அது அப்படின்னு சொல்றேன். ஆனா இந்த வீடுகளை எல்லாம் விட்டுட்டு, இந்த வீடுகள் எதுக்கு, நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யுது. மழை காலத்துல, குளிர் காலத்துல, புயல் அடிக்கும் பொழுது, இதெல்லாம் சேஃப்டி பாதுகாப்புக்காக வேண்டிதான் இந்த மாதிரியான வீடுகளை கட்டுறோம். இந்த பூச்சி அதுக்கு தான் கட்டுது. ஆனால் அந்த பூச்சிக்கு வந்து மழை காலத்துக்கு அது பயனளிக்குமா? அது பூச்சிக்கு பயனளிக்காது. ஒரு சின்ன துளி விழுந்தோட அந்த வலை இணைச்சிடும், உடஞ்சு போயிடும். அப்ப தனக்கும் பயனில்லை, பிறருக்கும் அது பயனளிக்காது. தனக்கும் அதுல எந்த பயனும் இல்லை, பிறருக்கும் பயனளிக்காது. அதுதான் இந்த சிலந்தி பூச்சியுடைய வீடு. அது மாதிரிதான் நீங்கள் அல்லாஹை விட்டு விட்டு வேற யாரை நீங்க நம்பினாலும் சரி, அந்த நம்பிக்கை இந்த சிலந்தி பூச்சி மாதிரிதான். அது உங்களுக்கும் பயனளிக்காது, பிறருக்கும் அது பயன் என்ன செய்யாது, தராது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இறை கோட்பாடு, இறை நம்பிக்கைங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அல்லாஹ் சொல்ற, நம்ம இறைவனை விட்டு விட்டு யாரை நாம் நம்புகின்றோமோ அதற்கு சொல்லுங்க, தேடக்கூடியவனும் பலகீனமானவன், தேடப்படுபவனும் பலகீனமானவன். நீங்க இப்ப நான் பலகீனம், என்னால முடியல, என்னுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு என்னால முடியல, எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குது, என்னுடைய நோய் நீங்கணும், என்னுடைய கஷ்டம் போகணும், என்னுடைய பிரச்சனைகள் சிக்கல்லாம் நீங்கணும். அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம், எங்கேயாச்சும் தேடி போறோம். எதை விட்டுட்டு, அல்லாஹ் விட்டு போட்டு இன்னொருத்தரை தேடி போறோம். இன்னொருத்தர் தேடி போறப்ப நானே பலகீனம், தேடப்படக்கூடியவனும் எப்படித்தான் இருக்கிறேன், அவனும் பலகீனம். அங்க நீ போற, ஒண்ணு கல்லுக்கு போற, அல்லது மரத்துக்கு போற, மரத்தின் மீது நம்பிக்கை, அல்லது கபரின் மீது நம்பிக்கை. அந்த கபர்ல என்ன, ஒன்னே மாதிரி மனிதன் தானே அவனும். அப்ப அல்லாஹ் சொல்றேன், நீயும் பலகீனமானவன், எதை தேடி நீ போறியோ, உன்னுடைய நோக்கம் நிறைவேறுவதற்க வேண்டி எங்க போறியோ அதுவும் பலகீனமானது. இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றேன், இந்தல்லாஹி ரிஸ்கக்கும், உங்களுடைய உணவை, உங்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ்விடத்தில் தேடுங்கள். வமா யம்லிகு லக்கும் ரிஸ்கா, அவைகள் எந்த உணவையும் அவர்களுக்கென்று தேடி வைக்கவே இல்லைங்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேடி வச்சுக்கிற முடியுமா என்றால் அவர்கள் நாம் பார்த்து கொடுக்கணும். அப்ப நீ யாரை தேடி போறியோ அவருக்கும் அந்த இது அதிகாரம் கிடையாது. அந்த உணவை, வாழ்வாதாரத்தை தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாத இடத்தில் நீ ஏன் செல்கின்றாய்? வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், நீங்க அல்லாஹ்வை நம்பினால் அல்லாஹ்வுக்கு இந்த வானம் பூமி அத்தனையும் சொந்தமாக இருக்கின்றது. யர்சுகு மை யஷா, நாடியவர்களுக்கு அவன் உணவு கொடுப்பான். வயக்திரு மை யஷா, நாடியவர்களுக்கு உணவை அளந்து கொடுப்பான். யர்சுகு மை யஷா பிகைரி ஹிசாப், நாடியவர்களுக்கு விசாலமாக அல்லாஹ் வழங்கி விடுவான். அல்லாஹ் எப்படி சொல்றான், நாடியவர்களுக்கு உணவு கொடுப்பான், நாடியவர்களுக்கு அளந்து கொடுப்பான். நாடியவர்களுக்கு எப்படி செய்யினான், அவன் கணக்கில்லாத கொடுத்துருவான். நீங்க பாக்குற உலகத்துல 3 தரஜா இருக்குது, 3மே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிடுறேன். இது யாரு வச்சிருக்கிறா? நீங்க யார்கிட்ட போய் கேட்க போறீங்க? உங்க தேவை, உங்களுடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்காக எங்க போறீங்க? ஒண்ணு மரத்தை நம்பி போறீங்க, அல்லது கொடியை நம்பி போறீங்க, அல்லது கபரை நம்பி போறீங்க, அல்லது ஏதோ ஒரு மனிதன் நம்பி போறீங்க. மனித உயிரா இருக்கக்கூடிய மனிதனே வச்சுக்கிடுவோம், மனிதன் நம்பி போறீங்க. இவங்களுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்குதா?
அவங்களுக்கே அதிகாரம் இல்லாத பொழுது நீ எந்த அதிகாரம் வேண்டும் என்று விரும்பி செய்கின்றாயோ அதுக்கும் பலகினன், நீயும் பலகினா, அதுக்கு எந்த உரிமையும் இல்லை, உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அல்லாஹை விட்டு விட்டு இன்னொரு பொருளின் பக்கம் நீங்கள் உங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு செல்கின்றீர்கள்? அப்ப அந்த கொள்கை பார்த்தீங்கன்னா அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற இந்த கொள்கைங்கிறது அதுக்கு ஒரு உதாரணமே இல்லை. அதுக்கு எந்த வீட்டையும் காட்டவே முடியாது. மனிதன் கட்ட வீடாக இருக்கட்டும், அல்லது அவங்க மலைகள்ல குறைஞ்சு கட்டினால அந்த வீடாக இருக்கட்டும், அல்லது இரவுங்கிற ஒரு கூட்டம் வந்து கட்டி வாழ்ந்தாங்களே அது போன்ற கட்டடத்தை உங்களால் கட்டவே முடியாதுன்னு அல்லாஹ் சொன்னானே. அப்படிப்பட்ட ஒரு கட்டடமாக இருந்த கொள்கையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரின் மீது எதன் மீது எந்த நம்பிக்கை வைத்தாலும் அந்த நம்பிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு எந்த பலனும் அளிக்காது. ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்த வரைக்கும் உலகத்திலையும் அவர்களுக்கு பலன் அளிக்காது. கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை எதுக்கு? நமக்கு தேவை பூர்த்தி செய்ய கடவுள் நம்பிக்கை. நம்ம கஷ்டம் போகணும், அங்க போய் ஒப்பிக்கணும், என்னுடைய சிரமம் போகணும், என்னுடைய கஷ்டம் போகணும், எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குது, என் நோய் வந்துருச்சு, என் புள்ள வந்து கஷ்டப்படுது, இந்த சிரமம் நீங்குவதற்காக வேண்டித்தான் எங்க போறோம்? இன்னொரு பொருளின் பக்கம் தேடி போறோம். தேடிப்படக்கூடிய அந்த பொருளுக்கு எந்த அதிகாரம் இல்லை, ஒண்ணும் இல்லை பொழுது ஏன் அங்க போகணும்? இந்த வானம் பூமி எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடக்கூடிய, சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஏன் வராமல் இருக்கின்றீர்கள்? உங்களை எது திருப்பி விடுகின்ற அல்லாஹ் கேட்க அண்ணாய் சிறப்பு. நீங்க பொதுவா கேட்டா சொல்லுவாங்க செய்யக்கூறுன, அவர்கள் கூறு அல்லாஹ். இந்த வானத்தை படைச்சது யாருப்பா? அல்லாஹ். பூமியை படைச்சது யாருப்பா? அல்லாஹ். எல்லாம் அல்லாஹ் சொல்றீங்க. அப்ப அதை விட்டு போட்டு நீங்க இன்னொன்று பக்கம் போறீங்க. அண்ணாய் சிறப்பு. உங்களை திசை திருப்பியது எந்த பொருள்? அதே நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டியதுதானே? அதே நம்பிக்கையில் நீங்கள் ஏன் உறுதியாக இல்லை? இன்னைக்கு பெரிய விஞ்ஞானிகள் பாருங்க, இந்த கொள்கை விஷயத்துல அல்லாஹ் சொன்ன உதாரணம் எவ்வளவு பொருந்தி போய் பாருங்க. கொள்கை விஷயத்துல அவங்க வந்து ஒரு ஆயுதங்களை தயார் பண்றாங்க, திரும்புற ஆயுதங்கள். இன்னைக்கு நவீன ஆயுதங்கள்லாம் வந்துச்சுல. இந்த ஆயுதங்கள் எல்லாம் தயார் பண்ணி எதுக்காக தயார் பண்ற? நாட்டை பாதுகாக்கணும், எதிரிடம் வந்து நம்ம மக்களை பாதுகாக்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய ஆயுதங்கள் தயார் எல்லாம் செய்யறாங்க. இந்த ஆயுதங்களை பூரா செஞ்சு முடிச்சுட்டு எங்க போய் ஒப்படைக்கிறாங்க? அல்லாட்ட ஒப்படைக்கல, ஒண்ணும் இல்ல, பெரிய ராக்கெட்டை ரெடி பண்றானுங்க. பல கோடி ரூபாய், பல மில்லியன் கணக்கில் செலவு பண்ணி ஒரு ராக்கெட்டை ரெடி பண்ணி அந்த ராக்கெட்டுடைய டெமோவை கொண்டு எங்க வைக்கிறானுங்க? ஒரு சபரிமலை அல்லது வந்து திருப்பதி இது போல கொண்டு போய் வச்சு, யார் இவர்? யார்? விஞ்ஞானி, ஒரு பெரிய விஞ்ஞானி, பெரிய அறிவாளி. அந்த அறிவாளிக்கு கூட அவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? சாதாரணமா மனிதனால் உருவாக்கப்பட்ட, மனிதனுடைய எந்த ஆற்றலும் இல்லாத ஒரு பொருளின் மீது நம்பிக்கை வைத்து அங்க கொண்டு போய் என்ன செய்யறேன்? இது அனுப்பணும் அப்படிங்கிற, இது நீதான் அனுப்பி வைக்கணும். அப்ப எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, இந்த இறை நம்பிக்கையில் அந்த விஷயத்துல வந்து அதிகமான மக்கள் கோட்டை விட்டவங்களா தெரியல, அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஏன் காரணம் என்ன? குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவா படித்து அல்லாஹ்வுடைய கொள்கை என்ன, எதை நமக்கு சொல்ல அல்லாஹ் விரும்புகின்றான், எந்த கொள்கை அடிப்படையில் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றானோ அதை நாம சரியா படிக்கல, அதை நாம தெளிவா விளங்கல. அல்லாஹ்ங்கிற நம்பிக்கை இருக்கே தவிர மற்றவருடைய அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து விட்டு மற்ற நம்முடைய தேவைக்காக என்ன செய்யறோம்? வேற ஒரு பொருள் மீது. மக்கா காஃபிர்கள் அப்படிதான் இருந்தாங்க. மக்கா காஃபிர் அல்லாஹ் மறுத்தாங்களா? மக்கா காஃபிர் நல்லா தெரியும், அல்லாதான் எல்லாமே. அவங்க கேட்பாங்க, கேட்ட கூட அவங்க சொன்னாங்க, பத்ர் போர் நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பத்ர் போர் நடக்கும்போது 2 துவா நடக்குது. ஒன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் உட்கார்ந்து துவா செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் யார் செய்யறா? அபூஜஹல் துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹும்ம அல்லாஹும்ம. அபூஜஹல் கேட்ட வார்த்தை என்ன? அல்லாஹும்ம. அவன் அல்லாஹ்வையும் கூப்பிட்டான், இவங்களும் அல்லாஹ்வையும் கூப்பிட்டான். ஆனா அவனுடைய பயன் அளிச்சுச்சா? பயன் அளிக்கல. அவங்க எத்தனை மடங்கு வந்தாங்க? இவங்களை மாதிரி 3 மடங்கு உள்ளவர்கள். இவங்களை மாதிரி ஆயுதங்கள்லையும் எல்லாத்திலையும் பலம் உள்ளவர்களாக இருந்தது கூட நம்பிக்கை என்ன இல்ல, உருப்படியா நம்பிக்கை இல்ல. இப்ப நம்ம கேட்கிறோம், எங்க அங்க போறீங்க இங்க போறீங்க? நாங்க எல்லாம் ரொம்ப தெரிஞ்சிடும், நாங்க அங்க ஜும்மாவுல தொழுது தானே போறோம், 2 எல்லாம் நாங்க சொல்றோம், 3 எல்லாம் நாங்க சொல்றோமா? எல்லாமே அல்லாஹ் தான் கொடுக்குறேன், அல்லாஹ் விட்டு போட்டு வேற யார்ட்டும் கேட்கல, அல்லாஹ் தான் குறுக்கிட்டான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு மனசுல பூர்ணமாக இருக்குது. உங்களை மாதிரி கிடையாது. ஆனா அவங்க போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க என்ன செய்வாங்க? நமக்கு வேண்டி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அல்லாஹ் அதையும் சொல்றாங்க. அதாவது
இந்த மனிதர்கள் இருக்கின்றார்களே இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஏன் இவைகள் எல்லாம் நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று கேட்டால் அவர்கள் கூறுவார்கள், இவர்கள் எல்லாம் பரிந்து பேசுவார்கள். யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுவார்கள். அதனால் இவைகளை நாங்கள் வணங்கவில்லை, நாங்கெல்லாம் வணங்கல, இவங்கள்ட்ட கேட்டோம்னா அல்லாஹ் பக்கம் நெருக்கி வச்சிருவாங்க எங்களை. அதைத்தான் அவனும் சொன்ன மக்கா காப்பிரும், நம்மள அதையும் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அவங்களுக்கும் அவனுக்கும் நமக்கும் இறை கோட்பாட்டுல அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் என்ன வேறுபாடு இருக்குது, என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரே நம்பிக்கை, ரெண்டும். அப்ப எவ்வளவு பெரிய சிரமங்கள் கஷ்டங்கள் என்ன வந்தாலும் அந்த முழு நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது மட்டும் இருந்தால், எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அத்தனையும் அல்லாஹ் என்ன செய்வான்? மிக இலகுவான முறையில் அதை பொடி பொடியாக ஆக்கி விடுவான். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பான். இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம், இன்னைக்கு இன்னும் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஆயுதத்தின் மீது நம்பிக்கை தான் இன்னைக்கு எல்லா நாடுகளும் நினைச்சிருக்கு. தான் நாட்டை வளமா வைக்கிறதுக்கு, மக்களை நல்ல முறையில் வைக்கணும், அவங்களுடைய பொருளாதாரங்களை சீராக்கணும், செழிப்பாக்கணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கம் இல்லை. அது முஸ்லீம் நாட்டில் அப்படியே இருக்கிறானுங்க. அந்த நாட்டு மக்களை வச்சிருக்காங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் ஆட்சிக்கு பிரச்சனை வந்துடும்ல, அதுக்காக என்ன செஞ்சிடறானுங்க? அந்த மக்களுக்கு எல்லா சலுகையும் பண்ணிடுறானுங்க. முஸ்லீம் நாடுகள் நீங்க எடுத்து பாருங்க, எல்லா சலுகையும் இருக்கும். இந்த இதுல அதாவது குவைத்துல நீங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா போதும், கார் வேணுமா வந்துடும், கார் வந்துடும். வீடு வேணுமா வீட்டுக்கு நான் காசு வந்துடும். நிலம் வேணுமா நிலம் வந்துடும். இதே மாதிரி முஸ்லீம் நாடுகள் பூரா வச்சிருக்கிறாங்க. எந்த சிரமம் இல்லை அவங்களுக்கு, காசை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லை. ஆனா நாட்டையும் அவன் பாதுகாப்பு விட்டுட்டானுங்க. மத்தையும் பூரா என்ன செய்யறான்டா, நாட்டை பாதுகாக்கணும், நாட்டை பாதுகாக்கணும், மக்களை வறுமையில ஆக்கி விட்டு போட்டு ஆயுதங்களை ரெடி பண்றேன், ஆயுதங்களின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இன்னொருத்த என்ன செய்யறேன், ஆயுதங்களையும் ரெடி பண்றேன், மக்களையும் நல்ல முறையில் வைக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம பாக்குறோம் என்ன நடந்துகிட்டு இருக்குது. ஆயுதங்களின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் தகர்த்தெறியப்படுகின்றார்கள். உன் ஆயுதம் இந்த உலகத்துல ஒண்ணும் செய்யாது. நீ நினைக்கிற நம்மதான் பெரிய அறிவாளி, நம்மளை மிஞ்சியவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை, நம்மளால் தான் எல்லாமே முடியும். எது அந்த நம்பிக்கை? எது? இறைவன் மீது இல்ல, ஆயுதத்தின் மீது. அவனால் உருவாக்கப்பட்ட ஆயுதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். ஆனால் இன்னொருத்தனை எப்படி இருக்கின்றான், அவனும் ஆயுதத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு விட்டு கொடுத்து வரல நானும். ஏனென்றால் நம்ம நினைக்கூடாது முஸ்லீம் எல்லாம், ஏன்னா அப்படித்தான் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு அவங்க ஒண்ணுமே தெரியாதுப்பா, அவங்க பெரிய ஆள்லாம் கிடையாது, அவங்க பெரிய அறிவாளெல்லாம் கிடையாது, அவங்க சாதாரணமான ஆளுங்க. ஆனால் உலகத்துக்கே ஐரோப்பா கண்ட்ரிகளுக்கு அறிவை சொல்லி கொடுத்தவர்கள் யாரு? முஸ்லீம்கள். உலகத்துல எந்த ஒரு இதை நீங்கள் எடுத்தாலும் அத்தனையும் ஒரு முஸ்லீமுடைய பேரு அந்த பின்னணி இருந்துகிட்டே இருக்கும். எதை எடுத்து நீங்க பாருங்க, உலகத்தை வரைபடத்தில் முதல் கொண்டு, ஒரு வரைபடத்தை முதல் கொண்டு இன்னைக்கு தயார் பண்றாங்க வரைபடம். அதே போல உலக பூமி அந்த குலோப் இருக்குல்ல, இது முதல் கொண்டு, அதே போன்று ஒரு கண் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கண்ணை ஆய்வு செய்து அந்த கண்ணுடைய பவர் என்ன, அதை வச்சுதான் நீ கேமராவே எடுத்துக்கிற. அது எழுதுனது யாருன்னா ஒரு முஸ்லீம். இதெல்லாம் ஐரோப்பாவில் இருக்கு இந்த புக்கு புறம். அதே போல சாட்டலைட் இன்னைக்கு ரெடி பண்ணி விட்டுக்கிறாங்கல்ல, இதை உருவாக்குனது யாரு? முதல்ல ஸ்பெயின்ல. இப்படி உலகத்துல நீங்க எதை நீ எடுத்து பார்த்தாலும் கல்வியில் மேம்பட்ட மக்களாக வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி ஆகி போச்சு சொன்னால், அந்த உலகத்துடைய இன்பங்களிலே, உலகத்துடைய நீங்க நம்ம பாக்குறோம் அரபுக்கார எப்படி இருக்கிறாங்க, உலகத்துடைய இன்பங்களில் மூழ்கி இருப்பதனால் மக்கள் தான் வேண்டிய அறிவு செலுத்துறதுக்கு விட்டுட்டேன். அப்படிதான் பொதுவாக வறுமைதான் ஒரு மனிதனை முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்து வைக்கும். ஒரு மனிதன் வறுமை வர வரதே அவனை படிக்க வைக்கணும், இவனை படிக்க வைக்கணும், எப்படியாச்சும் நம்ம பிள்ளைய முன்னேறணும், கடைசியில காசு சம்பாரிச்சு முன்னேறி வந்துட்டே இருப்பாங்க. அதை நம்ம பாக்குறோம். வறுமையே இல்லைன்றீங்க. துபாய் மன்னர்கிட்ட ஒரு பேட்டி கேட்கிறாங்க, நீங்க இவ்வளவு சொகுசா வாழ்ந்துகிட்டீங்களே, உங்களுடைய சந்ததிகள் நீங்க எப்படி வாழ்வார்கள் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய முப்பாட்டன் ஒட்டகத்துல போனாருங்க, என்னுடைய பாட்டனுடைய காலத்துல காரு, சாதாரண கார்கள் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிருந்தாங்க. எங்க அப்பா விலை உயர்ந்த கார்களை பயன்படுத்தினாரு, நான் அதை விட விலை உயர்ந்த கார்களை பயன்படுத்தி சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என் புள்ள இன்னும் என்னை விட சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் புள்ள மீண்டும் ஒட்டகத்துக்கு தான் போகிறோம், மீண்டும் ஒட்டகத்தை. ஒரு மன்னர் தீர்க்கமான சிந்தனை உள்ள ஆள்தான், அவங்களுக்கு தெரியுது நம்ம சொகுசா போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது, கஷ்டம் தான் என்னன்னே தெரியாது. அப்ப மீண்டும் என்னுடைய பேரை இருக்கிறானே, என் புள்ள வாழ்ந்து நல்லா, அந்த என்னுடைய பேரனுக்கு இந்த கஷ்டத்தை நம்ம சொல்லி கொடுக்காதனால, அந்த சொகுசிலேயே வாழ்ந்ததுனால என் பேரை மீண்டும் என் முப்பாட்டனுடைய வேலைக்கு போயிடுவேன், அவன் ஒட்டகத்தை வைக்கிறதுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க.
மார்க் என்ன காசு வந்துச்சுன்னா அவனுக்கு இந்த அறிவு வேலை செய்யாது. ஆனால் வறுமை இருக்க என்ன செய்யும்? அறிவு வேலை செய்யும். நம்ம எப்படி முன்னேறது, என்னென்ன முன்னேற்றம் கொண்டு. அப்போ ஒரு நாட்டுல பொருளாதாரத்தை போட 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 புடம் போட்ட தங்கமாக அல்ல அந்த நாட்டை என்ன செய்ய மாத்திடுறேன். பெரிய பொருளாதார தடை. ஆனால் என்னாச்சு? எல்லாம் நாட்டு மக்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஆட்சி வேணாம்னு சொல்லல, அந்த ஆட்சிக்கு புரட்சி யாரும் செய்யல, கிளர்ச்சி யாரும் பண்ணல. இந்த நாட்டுல எங்களுக்கு வறுமை ரொம்ப இருக்குது, கஷ்டமா இருக்குது, ஆனால் இந்த மன்னர்கள் தேவையில்லை, ஆட்சியாளர் தேவையில்லைன்னு யாரும் புரட்சி பண்ணல. அதே நேரத்துல என்னாச்சு? நாட்டையும் பாதுகாக்கிறேன், அறிவை வளர்க்கிறேன். அது இன்னைக்கு நிதர்சனமா பார்த்துக்கிட்டு முழு நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை யார் வைத்திருக்கின்றார்களோ அல்லாஹ் ஒரு காலமும் கைவிட மாட்டான். அதை விட்டு நீங்க எந்த நம்பிக்கை வச்சாலும் இந்த சிலந்தி பூச்சி மாதிரி அந்த நம்பிக்கை எல்லாம் ஒரு தூள் ஒரு செகண்ட்ல எத்தனை மில்லியன் கோடி போட்டு ஒவ்வொருத்தரையும் அமெரிக்காக்காரங்க கொண்டு உட்கார வச்சு நாட்டை பாதுகாத்துக்கிற வச்சிருந்தானுங்க. நாளே நல்ல பூராத்தையும் ஐயோ விட்டுறப்பா சாமியே என்னை காப்பாத்து, வேணாம் ஓவனே நான் நம்பிக்கிறேன், உன்னையே நம்பிடுறேன், எத உன்னையே நம்பிடுறேன் நான், அவனையும் நம்ப அமெரிக்காக நம்மள எவனையும் நம்பல, நீதே எனக்கு இனிமேல். இந்த மாதிரி அல்லாஹ் சொன்னது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதனுடைய அந்த கொள்கை பார்த்தீங்களா, கொள்கை. இந்த கொள்கைக்கு உதாரணம் என்னவென்றால், இறைவனை விட்டு அல்லாஹை விட்டு நீங்கள் யாரை எதை நம்பினாலும் சரி, அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மரங்களாக இருந்தாலும் சரி, மட்டைகளாக இருந்தாலும் சரி, கபர்களாக இருந்தாலும் சரி, கல்லுகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கைகள் அத்தனையும் தகர்த்தெறியப்படும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது, பிறருக்கும் அது பயன் அளிக்காது. என் மீது நம்பிக்கை வையுங்கள், உங்களுக்கும் அது பயனளிக்கும், உலகத்தையும் மிரட்டியும் அது காட்டும், உலகத்தையும் பயப்பட வைக்கும். அந்த பயத்தை நான் கொடுப்பேன். மன் காஃபல்லாஹ காஃபலஹு குல்லு ஷைஇன், அல்லாஹ்வுடைய தூதர். மன் காஃபல்லாஹ, அல்லாஹ்வுக்கு யார் பயப்படுகின்றானோ இந்த உலகம் அவனுக்கு பயப்படும். வேற யாரு? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க? மக்கள் சாதாரணமா தான் இருந்தாங்க. ஒரு ஏழ்மையான வீட்டுல பிறந்தவங்க, ஒரு அனாதையுடைய மகன் தான் அவர்கள், எத்தீமுடைய பிள்ளை. அதைத்தான் தாய் மக்கள் சொன்னார்கள், எத்தீமுடைய பிள்ளையை கொண்டு வந்து கடவுள் தேர்ந்திருக்கா, ஏன் பெரிய பெரிய ஆளுகள் அவங்கள்ட்ட இல்லையா மக்காவுல என்று சொன்ன மக்கள். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆச்சு? அவங்க சொன்னாங்க, என்னுடைய பெயரை கேட்டால் 2 மாத பயண தூரத்தில் இருப்பவனுக்கு கூட பயம் வரும்னாங்க. வஅல்கா ஃபீ குலூபிஹிம் الرعب وتحسبوهم شتى وتحسبوهم جميعا وقلوبهم شتى அல்லாஹ் சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்னா எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, நம்ம தனிமையா இருக்கிறவே என்று நீங்க நினைப்பீர்கள். ஆனால் அவருடைய குலூபுஹும் ஷத்தா, அவருடைய இதயங்கள் பிளந்து கிடக்கின்றது, சுக்குமரா கிடக்குது. பேருக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரி தெரியும், ஒண்ணு சேர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவருடைய இதயங்கள் எப்படி இருக்குது? சுயநலம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம அதை நிதர்சனம் பார்த்துட்டே இருக்கோம். அன்னைக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் ஏழ்மையிலையும் வறுமையிலையும் இருந்த கஷ்டப்பட்டவங்க, பல நாள் சாப்பிடாம இருந்தாங்க, வெறும் பெருத்தமிழத்தை வைத்துக் கொண்டு நோன்பு வைத்து பெரும்பெரும் போர்களை போய் சந்தித்தார்கள். ஆனால் அதே சஹாபாக்கள் பிற்காலத்தில் எப்படி வர்றாங்க? பெரும்பெரும் ராஜ்யங்களுக்கு சொந்தக்காரராக மாறுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை சொல்லும்போது அவரே சொல்றார், என் தந்தை என்னை ஒரு காலத்திலே சொன்னார், நீ ஆடு மாடு மேய்ப்பவர் கூட ஒட்டக மேய்ப்பவர் கூட தகுதி இல்லையே என்று சொன்னார். ஆனால் உலகத்துடைய மிகப்பெரிய ராஜ்யத்தை மேய்ப்பதற்கு தகுதியுள்ள மனிதராக அல்லாஹ் மாற்றி காட்டினான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை வரலாறு அப்படியே பின்பற்றின் காரணமாக உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் கிழிந்த சட்டை அணிந்திருக்கலாம், பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றியாச்சு. கைப்பற்றி இவர் போகும்பொழுது அவங்க சொல்ற முன்னாடி அப்துல்லா இப்னு ரவாஹா அந்த எல்லையில அவங்க கூட்டிட்டு போகணும்ல, ஏன்னா அவங்க பெரிய கலீஃபா, கூட்டிட்டு போக சொல்றாங்க, சட்டை கொஞ்சம் மாத்திக்கங்க, கிழிஞ்சிருக்குது. ஏன்னா நீங்க மன்னர், உங்களை பாக்குறீங்க யாருமே, ஆனா உங்களை பார்க்காம தான் எல்லாம் பயப்படுறானுங்க. அது கிட்டத்தட்ட மதீனாவுக்கும் இந்த பைத்துல் முகத்தஸுக்கும் 1200 கிலோமீட்டருக்கு மேல இருக்குது. உங்க பேரை கேட்டாலே நடுங்கிறானுங்க. அப்ப நீங்க இப்படி ஒரு பரக்கோரமா சாதாரண வந்தீங்கன்னா அது ஒரு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, யார் அல்லாஹை கொண்டு கண்ணியத்தை விரும்புகின்றானோ அந்த கண்ணியம் தான் உண்மையான கண்ணியம். அல்லாத இஸ்லாம் அல்லாத ஒரு கண்ணியத்தை ஒரு மனிதர் விரும்பினால் அந்த கண்ணியத்தினால் எந்த பயனும் அளிக்காது. என் ஆடைக்கு இங்க கண்ணியம் இல்லை, என்னுடைய இந்த நான் ஒட்டகத்தில் இதுக்கு எந்த கண்ணியம் இல்லை, என்னுடைய கொள்கைக்குத்தான் கண்ணியம். என்னுடைய கொள்கை, நான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை இருக்குல்ல, இந்த கொள்கைக்கு தான் கண்ணியம். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலி வலில் முஃமினீன்,
அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மூமின்களுக்கும் தான் இந்த உலகத்திலே கண்ணியம் இருக்கின்றது, மற்ற எவருக்கும் அந்த கண்ணியம் இல்லை. ஆகையினால் உலகத்துல நம்மை பாதுகாப்பதற்காக நம்ம வீடு கட்டுறோம், நம்முடைய மக்களை பாதுகாப்பதற்கான ஆட்சி அதிகாரத்தில் வருகின்றோம் என்றால் அந்த கொள்கை மட்டும் சரியாக இருந்தால் வல்ல ரஹ்மான் மிகப்பெரிய வெற்றியை தந்துடுவார். மிகப்பெரிய ராஜ்யங்களுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து காட்டினார்கள், வரலாறு படைத்து சென்றிருக்கின்றார்கள். அந்த வரலாறு இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கிறோம் ஒன்னும் தெரியாம. திப்பு சுல்தான் பேரை கேட்டு பயந்த பிரிட்டிஷ்காரன், பேருக்கு பயந்தார்கள் பிரிட்டிஷ்காரன். ஆளை பார்க்காத முன்னாடியே அவன் பேரை சொன்னாலே பயப்படும். அவன் பேரை சொல்லி பிள்ளைகளை பயமுறுத்தி இருக்கின்றார்கள். பிரிட்டிஷ்காரனுடைய திப்பு சுல்தானை பேரை சொல்லி பிள்ளைகளை பயமுறுத்தி இருக்கின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட மிகப்பெரிய அடங்கா சிங்கமாக வாழ்ந்திருக்கின்றான். அதுபோன்று ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, நூற்றுக்கணக்கானவர்கள் நம்முடைய வரலாறுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பிரிட்டிஷ்காரன் யாரை பார்த்து பயந்தேன்? இந்தியாவில் முஸ்லிம்களை பார்த்தேன் பயந்தேன். இதை நம்ம சொல்லல, RSS உடைய அவரும் தன்னுடைய புக்கில் எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த இந்தியாவுல தங்களுடைய சதவீதத்தை விட அதிகமாக தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம் முல்லாக்கள். முல்லாக்கள் ஆலிம்கள் பேர் சொல்லுவாங்க. முல்லாக்கள் தான் தங்களுடைய சதவீதத்தை விட அதிகமாக தியாகம் செய்தவர்கள், ரத்தத்தை சிந்தியவர்கள், உயிரை கொடுத்தவர்கள். இது எழுதுனது யாரு? அல்லாஹ் யாருடைய வாயிலிருந்து வர வைக்கிறான்னு பாருங்க. இப்பயும் அந்த புக்கு இருக்குது, எரிமலைன்னு அந்த புக்கு பேரு. அந்த புக்குல அந்த RSS உடைய இவங்களுடைய பிதா மகன் சொல்றாங்களே அவன் எழுதி வச்சிருக்கிறார். இந்த நாட்டுக்காக வேண்டி அவ்வளவு தியாகங்கள் பண்ணி இருக்கிறாங்க. முன்னோர்களுடைய வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அல்லது வீரமான மற்ற அதிகாரங்களா எல்லாத்திலையும் முஸ்லிம்கள் முன்னணியில் இருந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? தலைகீழ இருக்கிறோம். ஏன்? அந்த கொள்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பொழுது மாற்றங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். எவ்வளவு பெரிய தௌஹீத் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து வருங்க. ஏன்னா அப்படிதான் நடந்துச்சு. பள்ளியில் தொழுவு விட மாட்டாங்க, தொப்பி போடாத தொழுவு வரக்கூடாது, நெஞ்சில கை கட்ட தொழுவு வரக்கூடாது என்று பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணி எங்க போகும்? கலெக்டர் போகும், அல்லது வந்து SP ஆபீஸர் போகும், பீஸ் கமிட்டி போடுவாங்க. இப்படியெல்லாம் போய் பல பஞ்சாயத்து நடந்திருக்குது. இன்னும் சில இடங்கள்ல வந்து கபூர்ல அடக்கக்கூடாதுன்னா பஞ்சாயத்து அது கேஸ் நடந்துச்சு. புத்தானத்துல அது கேஸ் நடந்துச்சு. தவிர்க்காரங்க யாரும் கபூர்ல வந்து பொது கபூர்ல வந்து அடக்கக்கூடாதுன்னு சொல்லி மதுரையில கேஸ் நடந்துச்சு. தீர்ப்பு 2 வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பாச்சு. ஆனால் இந்த கொள்கையில் இருப்பவர்கள் யாருன்னு சொன்னால் சாதாரண மக்கள் தான் இருந்தாங்க, கோடீஸ்வரன் கிடையாது. ஆனா இதை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தார்கள்? பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் இருந்தார்கள். பெரிய முத்தவலியா இருப்பாரு, பெரிய சொத்துக்கு சொந்தக்காரா இருப்பாரு. 4 பேருக்கு பயப்படுவாங்க, அத்தனை பேரும் பயந்தாங்க. இது பல உதாரணத்தை என்னால் சொல்ல முடியும். பல நம்ம பெரிய உடம்பா இருக்கட்டும், அது திண்டுக்கலா இருக்கட்டும், திண்டுக்கலுக்கு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எதுல இருக்காங்க? தவீதுக்கு எதிராக இருக்கின்றார்கள். கலெக்டர் மூலியமா பீஸ் கமிட்டி போட்டாங்க. அதுல பேசுறவங்க யாருன்னு சொன்னா மிச்சர் கடை வச்சிருக்க ஒருத்தன், செல்லு கடை வச்சிருக்க ஒருத்தன், இன்னொரு 2-3 பேர். இவங்க எல்லாம் யாரு? அப்ப அன்றாதி காட்சிகள். இவங்க தான் அந்த கூட்டத்துல பேசுறாங்க. இந்த பேசக்கூடிய தன்மையை கொடுத்தது யாரு? அந்த கொள்கை கொடுக்குது. அந்த கொள்கை என்ன செய்யும்? எதிரிகளை துவம்சம் பண்ணி விடும். பள்ளி கட்டக்கூடாதுன்னு சொல்றேன், ஏங்க கட்டக்கூடாது? கலெக்டர் கேட்கிறாரு. என்னங்க இந்தியாவோட இந்தியாவுடைய சட்டம் நீங்க கையில வச்சிருக்கீங்களா? கட்டக்கூடாது நீங்க எப்படி சொல்லலாம்? ஒரு முஸ்லீம் சொன்னால் அவங்களுக்கு பள்ளி கட்டுறதுக்கு உரிமை இருக்குது. ஒரு இந்துனா அவர் கோயில் கட்டுறதுக்கு உரிமை இருக்குது. நீங்க கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு? இல்ல இவங்க கட்டினா எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அது எப்படி டிஸ்டர்ப் ஆகும்? பாங்க சொல்றாங்க, இவங்க கண்ட நேரத்துல பாங்க சொல்றாங்க, இவங்க கண்ட நேரத்துல பாங்க சொல்றாங்க. ஏங்க அப்படிங்களா? இல்ல எங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்துல பாங்க சொல்லுவோம். அப்ப பாங்க மட்டும் சொல்லாதீங்க. சரி பிரச்சனை இல்லை, பள்ளி கட்டிக்கிறதுக்கு மட்டும் அனுமதி. கடைசியில பள்ளியை கட்டி அந்த இடத்துல பாங்க சொல்ல வச்சு இன்னைக்கு அந்த பள்ளி எப்படி இருக்குது? பிரம்மாண்டமான பள்ளியாகி இந்த ஊர்லயும் சரி திண்டுக்கல். இதெல்லாம் எதுக்கு சொல்கின்றேன் என்றால், வெறும் அபராதிகளாக இருப்பார்கள், சாதாரண மக்களாக இருப்பார்கள் இந்த கொள்கையை கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் எதிர்த்திருந்தவர்களா கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள் அங்க பூரா துவம்சம் பண்ணிருக்காங்க. ஆகையினால் இந்த ஏகத்துவ கொள்கை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கொள்கைக்கு அல்லாஹ் மகத்தான வெற்றியை வைத்திருக்கின்றான். அது எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தால் அது உறுதியான நம்பிக்கையா இருக்கும் பொழுது மற்ற எல்லா நம்பிக்கைகளும் சிலந்தி வலையை போன்றுதான், அது சின்னாபின்னமாக்கிவிடும். அவரையும் அது பாதுகாக்காது. அவ்வளவு பெரிய பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, கண்ணியம் இழந்து வாழ்றாங்க. பீஸ் கமிட்டி போட்டா அந்த இடத்துல என்ன செய்யுது? வாயடைச்சு போயிடறாங்க. சரி அவன் சொல்ற கேட்டு செஞ்சுட்டு போங்க. எத்தனை இடத்துல. ஆகையினால் இந்த கொள்கைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெற்றி இருக்கிறது மகத்தான வெற்றியாக இருக்கும். மற்ற கொள்கை அத்தனையும் சிலந்தி வலைக்குடைய அந்த
கூட்டை கொண்டுதான். அது எப்படி அதற்கும் பயனளிக்காதோ பிறருக்கு அது பயனளிக்காதோ, அது வீடுகளிலே மிக மிக பலகீனமான வீடோ அந்த மாதிரி தான் மற்ற கொள்கைகள் எல்லாம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் வாழும் பொழுது உறுதியோடு இறைவன் மீது அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ள மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.